ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த மினி விலாக் தான். கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஊருக்கு கல்யாணத்துக்கு போயிட்டேன். ஸோ அதனால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஈவினிங்காக வந்து வாசலெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டதுக்கப்புறமா தான் வந்து நான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணேன். சுவாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். லெமன் ரைஸோ இல்லை புளியோதரையோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு பிரசாதம் தான் பண்ண போகிறேன். வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையிலேயே வந்து வடைக்கெல்லாம் ஊற வச்சுருந்தேன். உளுந்து அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கரண்ட்டு போய்டுன்றதுனால. அதுக்கு வடைக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்ருந்தேன். இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றுற நேரத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். முன்னொரு ஜென்மத்தில் வந்து தும்பை அப்படிங்கிற பெண் வந்து சிவனோட தீவிர பக்தராக இருந்து வந்தாங்க. அனுதினமும் அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவரை வந்து தவம் பண்ணி விரதம் இருந்து பூஜை செய்வாங்க. அந்த தும்பை பெண்ணோட பக்தியை பார்த்து சிவபெருமான் ஒரு நாள் அவர் முன் காட்சி தந்திருக்காரு. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த தும்பைன்ற பெண் வந்து சிவபெருமானை பார்த்து அந்த ஒரு சந்தோஷத்தில் பதட்டத்தில் வரம் வந்து மாற்றி கேட்டுட்டாங்க. உங்களுடைய திருவடி மேல் என்னுடைய திருவடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் தும்பை பெண் வந்து சொல்கிறாங்க, உங்களை பார்த்த சந்தோஷத்தில் நான் வந்து வரத்தை மாற்றி கேட்டுட்டேன். உங்களுடைய திருவடி என்னுடைய திருமுடி மேல் படணும் அப்படின்றது தான் நான் வந்து என்னோடய வரத்தை நான் கேட்குறதுக்காக இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் சிவபெருமான், இல்லை நான் உனக்கு வரம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நீ தும்பைன்ற மலராக பிறந்து என்னுடைய திருமுடியை அலங்கரிப்பாய் அப்படின்னு சொல்லி வரத்தை அப்படியே கொடுத்துட்டாராம். நம்மளுடைய சிவபெருமான் அன்புக்கு அடிமையானவர். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட நெருங்கி ரொம்ப அழகாக வந்து நம்ம கேட்குற செயல் வாழ்க்கைக்கு தேவையான வரத்தை நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது தான் சிவபெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ என்னுடைய பிரசாதம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் வந்து விளக்கேற்றணும். விளக்கேற்றுறதுக்கே ஒரு 7:00 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. டிவியில் தான் திருவண்ணாமலை தீபத்தை நான் பார்த்தேன். ரீசெண்டாக இப்போ திருவண்ணாமலை கிராஸ் பண்ணி போகிறப்ப உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு அப்புறமும் எரிஞ்சிட்ருக்கிற தீபத்தை நேற்று நாங்கள் பார்த்தோம். ஸோ அதை வீடியோவாக எடுக்க முடியல. பட் பார்த்த சந்தர்ப்பத்தில் வீடியோவை எடுக்க முடியல. ரொம்ப அழகாக எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சுவாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு சுவாமிக்கு படைச்சிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.